ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஈரான் முதல் இந்தியா வரை ஆரியர்களின் குடியேற்றம் குறித்து நூல்கள் உட்பட பல்வேறு நூல்களை எழுதியவர் வரலாற்று ஆய்வாளர் சிராஜுதீன் அவர்கள். தொடர்ச்சியாக நம்ம பிராமணர்கள் எப்படி இங்கே வந்தாங்க, ஆரியர்கள் வந்தாங்க, பார்ப்பன ஆதிக்கம் எப்படி கடவுள்கள் மூலமாக பண்பாட்டு மூலமாக நிலை பெற்றது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டு வரீங்க. இதன் தொடர்ச்சியாக நீங்கள் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது, ஆரிய ஆதிக்கத்தை பற்றி சொல்லிட்டீங்க. ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்த பௌத்தம் இங்கே எப்படி தோன்றியது, புத்தர் என்பவர் யார், அவர் என்ன இனத்தை பேசியவர், அவருடைய தாய்மொழி எது, அவருடைய வழித்தோன்றர்கள், அவருடைய இயக்கம், அந்த சிந்தனை மரபுங்கிறது பிற்காலத்தில் என்னவாக மாறி போச்சு, பௌத்தம் என்றால் என்ன, புத்தர் என்றால் யார், அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். முதல்ல பௌத்தம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பௌத்தம் சார்ந்த சில சிந்தனைகள் இந்த மண்ணில் இருந்திருக்கு. இந்த மண்ணு தமிழ்நாட்டை சொல்றீங்களா? இந்தியா சாங்கியம்னு சொல்லுவாங்க. புத்தர் பிறந்தது கபிலவஸ்து. புத்தர் பிறந்த ஊர் கபிலவஸ்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய ஊர். அவர் பிறந்தது லும்பினி. அது நேபாள். ரெண்டுமே நேபாள்ல தான் இருக்கு. நேபாள் தான். புத்த மதம் இந்தியாவில் தோன்றிய மதம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட புத்தர் பிறந்தது நேபாள் தான். புத்த மதம் தான் இந்தியாவில் தோன்றியது. கபிலவஸ்துல தான் அவர் பிறந்தார். இப்ப இந்த கபிலர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கபிலர் ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாளர் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்படியா? ஆமா. கபிலர் பார்ப்பனர் இல்ல. பார்ப்பனர். அவர் என்ன இனம் சொல்றாங்க? அவர் ஒரு முனிவர். சரி. அவர் உருவாக்கிய தத்துவம் சாங்கிய தத்துவம். சரி. சாங்கியம் அப்படின்னா என்னன்னா, முழுக்க முழுக்க பொருள் முதல்வாதம். மார்க்சிய தத்துவம் தான். எல்லாத்துக்கும் முன்னாடி. மார்க்சியத்துக்குலாம் மார்க்சியம் சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்சுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது ஒரு கம்யூனிச தத்துவம்னு சொல்லலாம். ஆமா, பொருள் முதல்வாத தத்துவம். அதுல ஆன்மீகமே கிடையாது. ஆரம்ப கால சாங்கிய தத்துவத்துல ஆன்மீகமே கிடையாதுன்னு சொல்றாங்க. கடவுள் மறுப்பு, ஆன்மீகம் இல்லாத ஒரு சாங்கிய தத்துவத்தை உருவாக்கிய ஒரு முனிவர் தான் கபில முனிவர். அந்த கபில முனிவருடைய பெயரால உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் கபிலவஸ்து. அதுதான் புத்தர் பிறந்த ஊரு. அப்ப அந்த மண்ணிலே ஆரியம், அந்த ஆன்மீகம், இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் எதிர்ப்பான ஒரு மண் அது. புத்தர் பிறப்பதற்கு முன்னாடியே. ஆமா, அவர் பிறந்த ஊரே தத்துவ மரபு இருக்கு. சாங்கியம்ங்கிறது கபிலவஸ்துங்கிற பேரு அதுல இருந்து தானே வருது. சாங்கியத்தை உருவாக்குனவர் கபிலர். கபிலர் ஒரு பகுத்தறிவாளர்னு சொல்றாரு. அவர் ஆன்மீகத்தை பத்தி பேசலன்னு சொல்றாரு. அம்பேத்கர் சொல்றாரு. அவர் பெயரால ஒரு நகரம் உருவாகுது. அந்த நகரம் தான் கபிலவஸ்து. அங்கதான் புத்தரே பிறக்கிறார். அப்ப புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அங்க ஒருத்தர் இருந்திருக்கார். இதுல இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? அதே கபிலருங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருந்தார். அவரு கபிலர் அகவல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இந்த கபிலர் யாருன்னு சொன்னா, அவர் ஔவையார் கூட, திருவள்ளுவர் கூட உடன் பிறந்த சகோதரர்னு சொல்லப்படுது. அது உண்மையா சொல்லப்படுது. இது அதுக்கான ஆதாரங்கள் சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் எழுதின கபிலர் அகவல்ல பாத்தீங்கன்னா வேதங்களை கடுமையா எதிர்க்கிறார். அவர் என்ன கேட்கிறார், வேதங்கள்ல அவருடைய அந்த பொருளை மட்டும் சொல்ற அந்த செய்யுள சொல்ல, நீங்க இறந்து போனவர்களுக்கு இதெல்லாம் நிறைய உணவுப் பொருளை வச்சு படைக்கிறீங்க. அப்ப அது சாப்பிடுறது யாரு? நீங்க சாப்பிடுறீங்களா, இது இறந்து போனவங்களே சாப்பிடுறாங்களான்னு கேட்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு பெரியாரிஸ்ட் டோன் கேள்வி இல்ல? ஆமா, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஆமா, கபிலர் அகவல் இந்த செய்யுள் என்கிட்ட இருக்கு. நான் அதை தனியா பேசுவோம். ஆக இதே கபிலர் தான் அங்கேயும் இருக்கிறாரு. இப்ப ரெண்டும் ஒன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கருத்துக்கள் ஒத்த கருத்துக்கள். ரெண்டு பேருமே புரோகிதத்துக்கு எதிரானவர்கள். அப்படி அந்த மண்ணுல பிறந்தவர் தான் புத்தர். கபிலவஸ்துல பிறந்தவர். இப்ப கபிலவஸ்துல அவர் பிறந்தாரு. பிறந்த மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவர் பிறந்த மரபு அவர் சாக்கியர்னு சொல்லுவாங்க. சாக்கிய இனத்தை சேர்ந்தவர். இப்ப அந்த சாக்கியர் அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா ஆரிய இனமா அப்படின்னு சொன்னா ஆரியர் அல்லாத இனம் சொல்லிட்டு தான் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இப்ப ஏன்னா போற போக்குல புத்தரை பத்தி சொல்லும் போது அவர் ஒரு மன்னருடைய மகன், அவர் ஒரு இளவரசர். அவர் மன்னர் தானே சொல்றாங்க. பௌத்த மதமே மன்னர்கள் மதம் தானே? இல்ல. அதாவது வட இந்தியாவில் 2 வகையான அரசுகள் இருந்தது. அப்ப ஒன்று முடியரசு, முடியாட்சி, மன்னர்கள் ஆட்சி, அதனுடைய வழியா வர்றது முடியாட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு வகை அரசு இருந்துச்சு. அந்த அரசுக்கு 2 பேர் இருந்துச்சு. ஒன்று கணம் அல்லது சங்கம் அல்லது கணசங்கம்னு சொல்லுவாங்க. ஓகே. இது முடியாட்சி கிடையாது. இது அந்த கணங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்யக்கூடியது. அது இனக்குழுக்களின் தலைவர்கள். ஆமா.
அப்படிதான் கபிலவஸ்து ஆட்சி பண்ணாங்களே தவிர அது வந்து சுழற்சி முறையில ஒரே மன்னரும் தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியாது. ஜனநாயக முறையில், ஜனநாயக முறைதான், நேரடி ஜனநாயக. மக்கள் தேர்ந்தெடுக்கல, மக்கள் தேர்ந்தெடுக்கல. அந்த குழுக்களுடைய தலைவர்கள் இருப்பாங்க, அந்த தலைவர்கள் சுழற்சி முறையில் ஆட்சி பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல மக்களும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டதுதானே தவிர அது முடியாட்சி கிடையாதுங்கிறது மட்டும் நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் அங்க நடந்துச்சு. அதனுடைய மன்னர் தான் வந்து சுத்தோதனர் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அவருடைய தலைவர் அவரு. என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலத்துல வந்து அரிஸ்டோகிராசி அப்படிங்கிறாங்க. அரிஸ்டோகிராசி அப்படிங்கிறது தான் வந்து இதை தவிர அவங்க வந்து மொனார்ச்சி அப்படின்னு சொல்லல. அவங்க வந்து அதாவது அந்த இனக்குழுக்களுடைய தலைவர்கள் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் அதான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, புத்தமும் தம்ங்கிறதுல சொல்றாரு, இது வந்து மன்னராட்சி கிடையாது, மன்னராட்சி இல்லாத கனசங்கம்னு சொல்லப்படக்கூடிய, கணம்னு சொல்லலாம், சங்கம்னு சொல்லலாம், அல்லது கனசங்கம்னு சொல்லலாம். அந்த 3 பெயர்கள்ல சொல்லப்பட்ட ஒரு ஆட்சி தாங்க நடந்துச்சு. சுழற்சி முறையில அவங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா சில சமயங்கள்ல நேரடியாகவும் வந்து மக்களையே தேர்ந்தெடுப்பாங்க, நீங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஓட்டு போற வழக்கம் அங்க கிடையாது. நம்ம வந்து இந்த குடவோலை முறையெல்லாம் பெரிய பித்தலாட்டம், அது நான் சொல்றேன், அது மிகப்பெரிய பித்தலாட்டம் இருக்கு, அது நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அப்படி ஒரு ஆட்சி தான் அங்க நடந்துச்சே தவிர அவர் வந்து மன்னர் கிடையாது. புத்தர் பிறந்த போது அவங்க தந்தை வந்து மன்னரா இருந்தார் சுழற்சி முறையில். புரியுது. அவர் பிறந்த கணங்களின் பதி, நம்ம கணபதினு சொல்றோமே அந்த மாதிரிதான் இருந்தாரு. அதுதான் வந்து சுத்தோதனர் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு, அவர்கிட்ட நிறைய வந்து சொத்து இருந்துச்சு, பெரிய அரண்மனைகள் இருந்துச்சு. இந்த சாக்கிய குலம் என்பது நிச்சயமா வந்து ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. அந்த சாக்கிய குலத்தினுடைய தலைவர் தான் சுத்தோதனர். அவர் தான் புத்தருடைய தந்தை. அது மட்டும் இல்ல, புத்தருடைய தாய் யாருன்னு பார்த்தோம்னா, புத்தருடைய தாய் வந்து அவங்க வேற ஒரு இடத்தை சேர்ந்தவங்க. சாக்கியர் கிடையாது, அவங்க வந்து கோலியர். அதுவும் ஆரியர் இல்ல, அதுவும் ஆரியர் கிடையாது. கோலியர் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற கோலிய பறையர்கள்னு சொல்றாங்களா, அந்த இனத்தை சேர்ந்தது அது. நீங்க விக்கிபீடியாவிலே பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியது. கோலியர்னு போட்டீங்கன்னா வரும். வட இந்தியாவில் கோலின்னு சொல்லிக்கிற ஒரு கேஸ்ட். பறையர்கள்ங்கிறது தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டை தாண்டி தமிழர்கள் தானே இந்தியா முழுவதும் இருந்தாங்க. அப்ப இந்திய துணை கண்ட வரலாறுங்கிறது தமிழர் வெர்சஸ் ஆரியர் தான். ஆமா, அது பின்னாடி ஆரிய கலப்பு வர வர பிற மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆயிடுச்சு. தமிழர் தான் எல்லாருக்கும் அடிப்படை. ஒண்ணு தமிழர், இன்னொன்னு ஆரியர். ஆமா, இது ரெண்டும் தான். புத்தர் பேசிய மொழியை எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து ஆரிய மொழி கிடையாது. இல்ல, ஆரிய மொழி இல்ல, ஆனா தமிழ் இல்ல, ஏதோ ஒரு கலப்பு. அதான் சொல்றேன், இது ரெண்டும் ஆரியம் கலந்த தமிழ் கலந்து. இங்க வந்து ஆரியம் கலக்காதனால அது தனியாவே தனித்தன்மையோட இருந்துச்சு தமிழ். அங்க ஆரியம் கலந்ததுனால அது வேற ஒண்ணா மாறிடுச்சு. ஆரிய கலப்பு இல்லாதனால தென்னிந்தியாவுல, தமிழ்நாட்டுல தமிழ் மட்டுமே இருந்துச்சு. இப்ப வட இந்தியாவில் அவங்க வந்து கலந்ததுனால அந்த கலப்புல வந்து பல மொழிகள் உருவானுச்சு. ஆனா முழுசா வந்து ஆரியம்னு சொல்ல முடியாது, முழுசா தமிழ்னு சொல்ல முடியாது. வட திராவிடம் அப்படிங்கிற ஒரு மொழி இருந்துச்சு. அந்த வட திராவிடம் தான் பிராகிருதம். அந்த பிராகிருதம் அது வட திராவிடம். வடக்கையும் திராவிடம் இருக்கு. அதாவது இத சொல்றது வந்து அது யாரோ ஒருத்தவங்க சொல்லல, தேவநேய பாவனர் சொல்றத சொல்றேன். தேவநேய பாவனர் திராவிடத்தை வந்து 3ஆ பிரிக்கிறாரு. தமிழ், தூய தமிழ் இங்க இருந்துச்சு, தூய தமிழ் இல்லாத திராவிடம் வந்து 3 பிரிவா இருந்துச்சு. ஒண்ணு தென் திராவிடம்ங்கிறாரு. தென் திராவிடம்ங்கிறது தெலுங்கு, துளு, சமஸ்கிருதம் கலந்த தமிழ். அதுக்கப்புறம் நடு திராவிடம்னு ஒண்ணு இருந்துச்சு, அது வந்து குஜராத்தி, மராட்டி அப்படிங்கிறாரு. வட திராவிடம்னு ஒண்ணு இருந்துச்சு, அந்த வட திராவிடம் அப்படிங்கிறதுக்கான பொது பெயர் தான் பிராகிருதம். அப்ப அவருடைய கூற்றுப்படி பார்த்தா இந்தியா முழுக்க தமிழர்கள் மட்டும்தான். ஆமா, இது வந்து தமிழர்கள், தமிழ் மொழி, சமஸ்கிருதமும் ஆரியமும் கலந்து புது மொழி உருவாயிருச்சு. மராத்தி, குஜராத்தி, பெங்கால்னு வந்துருச்சு. இதான் வரலாறு, இந்திய வரலாறு. இது வடமொழி வரலாறுங்கிற புத்தகத்துல தேவநேய பாவனர் எழுதுனது. அவர் பேசா வச்சுதான் இன்னைக்கு தமிழ் தேசியமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து பிற மொழிகள் உருவாச்சு. ஆரியம் மட்டும் கலந்து வேற ஏதாவது மொழி கிடையாது. அது ஆரியம், சமஸ்கிருதம் மட்டும்தான். இல்ல, ஆரியம் மட்டும் கலக்கிறது, அது இங்க இருந்த மக்களோட கலந்தாதானே கலப்பே ஏற்பட முடியும். இப்ப இருந்தது 2 மொழி தானே, ஒன்னு ஆரிய மொழி, ஒன்னு திராவிட மொழி. இன்னும் ஒண்ணு ஒரு செய்தி, தென்னாட்டு போர்க்களங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து இவரு அப்பாதுரையார் சொல்றாரு, ஆரியருக்கு சமஸ்கிருத எழுத்தை முதலில் ஆக்கி தந்தவர்களே வந்து நாகர்கள் தான் அப்படிங்கிறாரு. எழுத்தை. ஏன்னா அவங்க எழுத்து கிடையாது, அவங்க ஒரு பேச்சு மொழி மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப அந்த எழுத்தே வந்து நாகர்கள் தான் உருவாக்கினாங்கிறாரு. இந்த நாகர்கள் யாருன்னு சொன்னா, இந்த நாகர்கள் தான் புத்தர் பிறந்த சாக்கியர்கள் சொல்றாங்களே, அவங்களே வந்து நாக மரபை சேர்ந்தவர்கள். நாகர்கள் தமிழர்கள் தானே அம்பேத்கர் சொல்றாரு. ஆமா, நாகர்கள் தமிழர்னா சாக்கியர்களும் வந்து நாகர்கள் தான் அப்படிங்கிறாரு. இவர் வந்து தென்னாட்டு போர்க்களங்கள்ங்கிற புத்தகம், ஏன்னா நான் அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு புத்தகங்கள் பேரை சொல்றேன், நம்மளுடைய கருத்தா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. தென்னாட்டு போர்க்களங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல பக்கம் 13, 14 தெளிவா சொல்றாரு, சாக்கியர்கள் வந்து நாக மரபை சேர்ந்தவர்கள்.
ஆரியர்களுக்கு ஒரு மொழி எழுத்து வடிவத்தை அவங்க தான் சொல்லி தர்றாங்க. அவங்க வந்து பேச்சு மொழி தான். ஆரியர்கள்னா யூரோப்ல இருக்கிறவங்களும் ஆரிய மொழி பேசுவாங்க, ஈரான்ல இருக்கிறவங்களும் ஆரிய மொழி பேசுவாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஆரிய மொழி பேசுவாங்க. அவங்களுடைய மொழி ஒரே மாதிரியா இருந்தாலும் எழுத்து வடிவம் வேற வேற இருக்கும். அப்ப அவங்களுக்கு எழுத்து இங்க வந்தோன்னு தேவைப்படும் போது இதை எழுத்து வடிவத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுத்தவர்களே நாகர்கள் அப்படிங்கிறாங்க. நாகர்கள் யாருன்னா அவங்க தமிழர்கள், திராவிடர்கள், தமிழர்கள், சாக்கிய மரபுங்கிறதுல அதுல ஒரு உட்பிரிவு தான். ஆக இந்த மொழியினுடைய கலப்புல தான் உங்களுக்கு மொழியே கிடைக்குது. வெறும் பேச்சு மொழியா இருந்ததுக்கு ஒரு இலக்கணம் கிடைக்குது, இலக்கியம் கிடைக்கிறதெல்லாம் இங்க வந்ததுக்கு பிறகுதான். அதுக்கப்புறம் அதுதான் எங்களுடைய மொழி, அதுதான் எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்லாம் அவங்க வந்து உயர்த்தி பிடிச்சதெல்லாம் பிற்காலத்துல. அப்ப வந்து முழுக்க முழுக்க புத்தர் என்பவர் வந்து இந்த பூர்வக்குடியை சேர்ந்தவர் தான். அவர் அரச மரபு கிடையாது. ஒண்ணு ஒரு மன்னர் பரம்பரை கிடையாது. அவருடைய தந்தை மன்னரா இருந்தாரே தவிர குடிமன்னர் கிடையாது. ரெண்டாவது அவர் பிறந்த சாக்கிய மரபு அப்படிங்கிறது நாக மரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாகர்கள் என்னன்னா இந்த பூர்வக்குடிகள் சேர்ந்தவர். ரெண்டாவது அவங்களுடைய தாயார் வந்து கோலிய மரபை சேர்ந்தவர். கோலியருங்கிறவங்களும் பிராமணர்கள் கிடையாது. வட இந்தியாவில் இருக்க கோலி அப்படிங்கிறது ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்துல இன்னமும் கேஸ்ட் இருக்கு. அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களா தான் இருக்காங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் கோலிங்கிற கேஸ்ட். தமிழ்நாட்டிலையும் கோலியர் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. அது வந்து பறையர்கள் உள்ள 80 உட்பிரிவுகள் அதுவும் ஒண்ணு. இங்க உள்ள கோலியர்கள் வந்து இது பண்ணக்கூடிய, அதாவது நெசவு செய்யக்கூடியவர்கள். நெசவு செய்யக்கூடியவங்க பறையர்ல பிரிவு இருந்தாங்க. கோலியருங்கிற பிரிவு, அதான் கோலிய பறையர்னே சொல்லுவாங்க. தங்களா பறையருங்கிறவங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள். சரி சரி. தங்களான் அப்படிங்கிறது பறையர்களோட ஒரு பிரிவு. ஓகே. வள்ளுவருங்கிறவங்க புரோகிதம் பண்ண, அவங்க வள்ளுவ பறையர்கள் சொல்லுவாங்க, புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள். இப்படி 80 பிரிவுகள் இருக்கு. அதுல வெட்டியான்ங்கிறது ஒரே ஒரு பிரிவு இல்ல. பாப்பானுக்கும் மூத்தவன் பறையன் கேட்பாரற்று கீழ் சாதி பழமொழி இருக்கு. இல்ல, அதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. இப்ப பறையர்னா ஒரு ஒற்றை சாதியா அவங்க பாக்குறாங்களே தவிர அதுக்குள்ள 80 உட்பிரிவுகள் இருக்கு. அது இந்தியா முழுவதும் இருந்தது அப்படிங்கிறதுக்கானது யாருக்கும் தெரியல. ஏன்னா இப்ப இதுக்கான ஆதாரங்கள் என்ன பார்த்தோம்னா ஆபேடுவே வந்து சொல்றாரு இந்தியா முழுவதும் பறையர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்தியா முழுக்க தமிழ் தான் பேசி இருந்திருப்பாங்க. ஆமா, தமிழ் தான். இல்ல, இப்ப நான் கேட்கிறேன், புத்தர் கால, அதாவது புத்தருடைய பூர்வீகத்தை நீங்க தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சு அது தமிழ் தான், மூலம் தான், தமிழ் மொழி தான் நீங்க பேசுறீங்க. அவர் என்ன மொழி பேசினான்னு இருக்குல்ல, அப்ப அது தமிழ்ல இல்ல, தமிழ்ல மறிவிருச்சு, தமிழ்ல இருந்து மறிவிருச்சு. ஆனா நீங்க சங்க தமிழ், சங்க காலம் சொல்றீங்களா? சங்கம்ங்கிறதே பாலி மொழி தானே. சங்கம்ங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையாது. சங்கம்ங்கிறதே பாலி மொழி தானே. சங்கம், சரணம், கச்சாமிங்கிறது பாலி மொழியில இருந்து வந்தது தானே. இப்ப பாலி மொழியை தமிழ் ஏத்துக்கிட்டு இருக்குல்ல. சங்கம்ங்கிற வார்த்தையே வந்து தமிழ்ல வந்து கிடையவே கிடையாது. நிறைய வார்த்தைகள் தமிழ்ல இருந்து வந்திருக்கு. இப்ப தமிழ்ல இருந்து வார்த்தைகள் அங்க இருக்கு, அங்கிருந்து வார்த்தைகள் இங்க வந்திருக்கு. ஆக அவர் பேசுனது வந்து பாலி மொழி. பாலி மொழிங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து பிராகிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது. பிராகிருதம்ங்கிறது வட திராவிட மொழி. இப்ப எல்லாத்தினுடைய ஆரிஜின் தமிழ். அதுல வந்து முழுமையா வந்து தமிழ் இல்லாம இருக்கலாமே தவிர தமிழ் இல்லாம வந்து பாலி மொழி இல்லை. வெறும் சமஸ்கிருதம் மட்டும் சொன்னா அது வேற ஒரு மொழியா இருந்திருக்கும். ஆனா புத்தர் தமிழ் பேசல. தமிழ் பேசல, ஆனா அவர் தமிழர் தான். அதான் பாலி மொழி பேசக்கூடியவர். பாலி மொழி அதை கலந்ததுக்கு பிறகுதானே அவருடைய காலம் வருது. இதெல்லாம் அந்த கலப்பு ஏற்பட்டதுக்கு அவருடைய மரபினம், தேசியனமும் தமிழ் அது பின்னாடி மறிவி இருக்கு. ஆமா, அவருடைய மனைவி, அவருடைய தாய் வந்து கோழி இனத்தை சேர்ந்தவர், அவருடைய மனைவியும் கோழி இனத்தை சேர்ந்தவர். இப்ப அந்த மொழியில வந்து தமிழுக்கான மூலம், அந்த அடையாளம் தெரியும், இருக்கு, இல்லாம இருக்கவே முடியாது. இதை வந்து அந்த மொழியினுடைய மூலத்தை பத்தி நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. அதை பத்தி புத்தகங்களே எழுதியிருக்காங்க. தேவநேய பாவனரே எழுதியிருக்காரு. இதெல்லாம் இந்த இதுல இருந்து போனதுதான். இந்த இன்னைக்கு இருக்கிற வடமொழியில உள்ள நிறைய சொற்கள் வந்து தமிழ்ல இருந்து எடுத்துதான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து இலக்கிய செறிவுள்ள ஒரு, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழர்கள் வந்து நகர நாகரிகத்தில் இருந்தவங்க அவங்க நாடோடிகளாக இருந்தாங்க. அப்ப இவங்கள்ட்ட தான் மொழி செறிவு இருந்திருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு மொழி இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சரிவான மொழியோ இலக்கண மொழியோ கிடையாது. ஏன்னா இங்க இருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க நமக்கு கொடுத்தாங்க. இது வந்து புகுத்தினாங்க. நம்மகிட்ட எடுத்த போது ஒரு சொல்லு, அதை அவங்க வேற ஒண்ணா மாத்தி திரும்ப கொண்டாந்து நம்மகிட்ட திருப்பி கொடுக்கும் போது அது எங்களுடைய மொழி அப்படிங்கிற பேரோட, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இங்கதான் கடவுள் இருக்காங்க, இந்த கடவுள்கள்லாம் வந்து அவங்க வந்து ஆரியமயப்படுத்துறாங்க, ஆரியமயப்படுத்திட்டு ஆரிய கடவுள்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம திணிச்சு இது எங்களுடைய கடவுள், இதுதான் நீங்க ஏத்துக்கணும்னு திருப்பி நம்மளுடைய கடவுள், இந்த மண்ணுடைய கடவுளை நம்மகிட்டே திணிச்சு இது எங்களுடைய கடவுள்னு புகுத்துனாங்க இல்லையா? அது மாதிரிதான். அந்த மாதிரி மொழியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல மொழி எடுத்துக்கிட்டு வேற ஒன்றா மாற்றி திரும்பி கொண்டாந்து இது எங்களோட இது அப்படிங்கிற, நம்மள்டேருந்து ஒரு பொருளை வாங்கி அவங்க லேபிள் ஒட்டி நம்மள்ட்ட விற்பாங்க இல்லையா, கார்பரேட்டு.
அந்த வேலையை தான் ஆரியர்கள் பண்ணாங்க. நம்மள்டேருந்து வாங்குவாங்க ஒரு பொருளை, நம்மகிட்டேருந்து வாங்கி நம்ம அவங்க ஒரு லேபிள் போட்டு, கத்திரிக்காய் நம்ம வீட்டில் தான் விளையும். நம்ம வீட்டில் விளையிற கத்திரிக்காய் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு அவங்க வந்து பேக்கிங் பண்ணி நம்மகிட்டேருந்து கொண்டாந்து விற்பாங்க. அது வந்து அது ஒரிஜினல், இது வந்து இது இல்லை, அப்படி என்னென்னமோ ஒரு பேர்லாம் சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க பண்ணது. ஆரியர்கள் இந்த பூமியிலேருந்து என்னெல்லாம் கிடைச்சதோ அதையெல்லாம் நமக்கு திருப்பி கொடுத்தாங்களே தவிர அங்கேருந்து அவங்க எடுத்துட்டு வரல. அவங்கள்ட்ட இருந்து ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, வெறும் மொழி மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் பேச்சு வடிவத்துல மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. சமஸ்கிருதம் பேச்சு வடிவத்துல மட்டும்தான் இருந்துச்சு. இங்க இந்தியாவுல இங்க இருக்கிற இந்த கடவுள்கள் எல்லாமே இங்க உள்ளதுதான். அந்த கடவுள்கள் மீதான கட்டுக்கதைகள் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. கடவுள்கள் எல்லாம் இங்க உள்ளதுதான். புரியுது. ராமனும் கிருஷ்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணுல பிறந்தவங்க. அவங்க வந்து ஆரியர்கள் கிடையாது. ஆரியர்கள்லயே வந்து சத்திரியர்கள் அவங்க. ஆனா ராமனும் கிருஷ்ணனும் கூட சத்திரியர்களாக இருந்த போதும் கூட இங்க இருக்கிறவங்களுடைய வரலாறை தான் வந்து அவங்க மேல திரிச்சு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கர் இதை பத்தி தனியா புத்தகம் எழுதியிருக்காரு, ராமகிருஷ்ணா ரெட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. புதிர்கள், ராமகிருஷ்ணன் புதிர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல ஒரு தெளிவா எழுதுறாரு இது எப்படி எல்லாம் மாத்தினாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்து சாதாரண மனிதர்கள், மன்னர்களாக தான் இருந்தாங்க. அப்ப அவங்களை கடவுள் நிலைக்கு உயர்த்துறதுக்கான முயற்சியை இவங்க தொடர்ந்து செஞ்சாங்க. அப்படிதான் வந்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா, புத்தர் வந்து ஆரியத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். அவர் புத்தர் கடவுள் கிடையாது, ஆரியத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் புத்தர். ஆனா அந்த புத்தரை வந்து இவங்க எப்படி மாத்தினாங்க, புத்தரை தாக்கு பிடிக்க முடியாத கடைசி காலத்துலதான் கடவுளா மாத்துறாங்க. அப்ப புத்தர் வந்து எல்லாத்தையுமே எதிர்க்கிறார். அவங்களுடைய மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறாரு, வேதங்களை எதிர்க்கிறாரு, அவங்களுடைய ஆன்மீக இதை எல்லாத்தையுமே எதிர்த்து தான் வந்து புத்தர் வர்றாரு. அப்போ புத்தருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புத்தரை வந்து அவங்களால முடியாத போது, எதிர்க்க முடியாத போது உள்ளார புகுந்து ஊடுருவிடுறாங்க. உள்ளார புகுந்து ஊடுருவி தான் புத்த மதத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. அதான் மகாயானம், ஹீனயானம்ங்கிறது. அதுல மிக முக்கியமா ஒருத்தரை சொல்லலாம், ஏன்னா அது புத்தா சொல்ல முடியாது. நாகார்ஜுனர் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார். அவர் வந்து பிராமணர். நாகார்ஜுன குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு பகுதி இருக்கு, அங்க பிறந்தவர். அவரு புத்த மதத்தை ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் அவர் உள்ளர போறாரு. உள்ளரப்பு வந்து மகாயான பிரிவை வந்து பெருசா ஆக்குறாரு. கட்டுக்கதைகள் அங்க நிறைய உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் புத்தரை பத்தியான இது என்ன நூற்றாண்டு, கிபி 8ஆம் நூற்றாண்டா? இவருடைய காலம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனருடைய காலம் வந்து கிபி 150 இருந்து 250 காலகட்டங்கள். அதாவது வந்து மகாயானம் வந்து முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள தான் உருவாகுது. கிபி கனிஷ்கருடைய காலத்துல உருவாகுது. குஷான் அரசருடைய கனிஷ்கருடைய காலத்துல தான் மகாயானம், அதாவது 4வது புத்த மாநாடு அப்ப நடக்குது. அப்பதான் வந்து ரெண்டா பிரியுது. பிரிஞ்சதுக்கு பிறகுதான் இவரு வர்றாரு. இவரு அதை கையில எடுத்துக்கிறாரு. இவர் கையில எடுத்துக்கிட்டு அதை வந்து உலகம் முழுவதும் பரப்புறாரு. எந்த புத்த மதத்தை பரப்புறாங்க, புத்தர் எதை எதிர்த்தாரோ அதை மதமாக்கி அதான் புத்தரை கடவுளாக்கி. ஆமா, இன்னும் ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே மறைச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவுல நாலந்தான்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு, பீகார்ல. அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான் உலகத்துல மிகச்சிறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்துல உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா குப்தர்களுடைய காலத்துல உருவாக்கப்பட்டது. குப்தர்கள் காலம் 320 இருந்து 550 வரைக்குமான காலகட்டம். ஏன் குப்தர்கள் காலத்தை? ஏன்னா குப்தர்கள் வந்து பிராமணர்களை வந்து இதுக்கு பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசு. பிராமணர்களை மேல கொண்டு பொற்காலாட்சி. அந்த காலத்துல ஏன் புத்தர்களுக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை அவங்க உருவாக்குறாங்க? நாலந்தாங்கிறது புத்த மதத்துக்கான பல்கலைக்கழகம். அதை ஏன் உருவாக்குனாங்கன்னா புத்த மதத்தை இந்து ஆரியமயமாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நாலந்தா பல்கலைக்கழகம். அதனால இன்னைக்கு வரையும் அந்த பல்கலைக்கழகத்தை புகழ்ந்து வரலாற்றுல பேசிட்டே இருக்கு. அதேதான். இப்ப இந்துக்கள் வந்து புத்த மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. இந்துக்களை விட்டுருங்க, இந்துக்கள்ங்கிற எல்லாரும் வருவாங்க. ஆரியர்கள் ஆரிய இனத்தை வந்து மேல கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசு தான் வந்து குப்த அரசு. குப்த அரசு வந்து புத்த மதத்துக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனதுன்னா அது எப்படி இருக்கும் அதனுடைய நோக்கம்? அங்கிருந்து தான் வந்து உலகம் முழுவதும் இந்த இது போகுது. அது மகாயான புத்த மதத்துக்காகவே உருவாக்கப்பட்டது, புத்தருடைய கொள்கைகளுக்காக கிடையாது. ஏன்னா மகாயான புத்த மதம்ங்கிறது புத்தர் தான் வாழ்ந்த காலத்துல சிலை வணக்கம் இந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. எதுவுமே சொல்லல. அவர் ஆன்மீகத்தை பத்தியே சொல்லல, கடவுள் மறுமை இதை பத்தி எதுவும் பேசுனது. அவரு சாக்கிய தத்துவத்தை தான் ஏத்துக்கிட்டாரு. சாங்கியம்னு சொல்றாங்களே, சாக்கியம் கிடையாது, சாங்கியம். சாக்கியம்ங்கிறது அவர் பிறந்த குலம். சாங்கியம்ங்கிறது ஒரு தத்துவம், அது பொருள் முதல்வாதம், ஒரு கம்யூனிச தத்துவம் மாதிரி. ஆமா, அதுலதான் ஒரு பயிற்சி பெற்று வர்றாரு. ரெண்டாவது, புத்தர் வந்து உடனே வந்து துறவரம் பூண்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்களா. அவர் துறவரம் போகல, அவருக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை.
துறவரம்லாம் அவர் ஏதோ மனைவி மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு எழுதுச்சு. நடந்து போயிட்டார். அதெல்லாம் இவங்க கட்டுக்கதைகள். கதைகள், எல்லாமே ஜாதக கட்டுக்கதைகள். கதைகள் இவங்க அடிச்சு இது விட்டது. எல்லாமே கட்டுக்கதைகள். ஆ, அதாவது கோலியர் ரோஹிணின்னு ஒரு ஆறு வந்துகிட்டு இருக்கு. ஆ, ஆ. அந்த ரோஹிணி ஆற்றினுடைய ஒரு கரையில வந்து சாக்கியர்கள் இருக்காங்க, இவருடைய பிறந்த குலம். ம். இன்னொரு கரையில வந்து கோலியர்கள் இருக்காங்க. இவங்க அம்மாவுடைய ஆமா, அம்மா மனைவி 2 பேருமே அந்த இதுல இருந்து வந்தவங்க தான். ஆ, அப்ப இவங்க இந்த 2 பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கு. என்ன சண்டைன்னு சொன்னா, அந்த ஆத்து தண்ணியை யார் யூஸ் பண்ணிக்கிறது, முன்னாடி யார் யூஸ் பண்ணிக்கிறது, அதிகமா யார் யூஸ் பண்றது, இதுல ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கு. 2 பேருக்கும் இடையில சண்டை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பெருசா சண்டை நடந்தது, உயிர் பலி அளவுக்கு வந்துடுச்சு. இப்ப அந்த சாக்கிய இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சங்கம் ஒண்ணு வச்சிருப்பாங்க, சாக்கிய சங்கம்னு. அதுல 20 வயசு ஆயிட்டுனா எல்லாரும் மெம்பர் ஆயிடணும். அப்போ வந்து வழக்கம் அது. இப்போ இவர் மெம்பர் ஆயிடுறாரு, ஆட்டோமேட்டிக்காக அந்த சாக்கிய சங்கத்தில் வந்து மெம்பர் ஆயிடுறாரு. அப்போ இவங்க அந்த இதெல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இனிமேல் வந்து கோலியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை நம்ம தொடுக்கணும், தொடர்ந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு வந்து முடிவு கட்டணும்னா பெரிய அளவில் சண்டை போட்டு அவங்களை தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதை வந்து வேணான்னு சொல்கிறாரு, தடுக்கிறாரு. ஏன்னா 2 வகை, ஒன்று சண்டையே வேணாங்கிறது அவருடைய கொள்கை சின்ன வயசுலேருந்து, யாரையும் வந்து கொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இயல்பாவே அந்த குணம் அவர்கிட்ட இருக்கு. ஒரு வன்முறை அகிம்சைங்கிறது சாங்கியத்துல இருக்கு. இவர்கிட்ட இயல்பாவும் அந்த குணம் இருக்கு. திடீர்னு வந்து சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு அவர் வரல. இயல்பாவே அவருக்கு வந்து யாருக்கும் சண்டை போடக்கூடாது, அதாவது அந்த குளத்துல வந்து வேட்டையாட போறதுக்கு வந்து பழக்கம் வந்துச்சு. அப்ப வேட்டையாட போறது வந்து ஒரு பொழுதுபோக்கா வச்சிருந்தாங்க இளைஞர்கள். அப்பவே வந்து ஏன் தேவையில்லாத அதெல்லாம் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளவர் அவரு. அதனால வந்து சண்டை போறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. 2வது இவருடைய தாய் மாமா இருக்கிறதும் அங்கதான், கோலியரனா அவருடைய சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு பண்ணல, வேணாம்னு சொல்லி தடுக்கிறாரு. அப்போ வந்து ஒரு சங்கம் முடிவு எடுத்தா அது வந்து தடுக்க கூடாது. சங்கம் முடிவெடுத்து தடுக்கக்கூடாதுன்னா சங்கத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்க மேலே வந்து சங்கம் வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இவர் வந்து மாற்றிக்க மாட்டேங்கிறாரு, இவருடைய கருத்தை மாற்றிக்க சொல்கிறாங்க, இவர் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நான் என்னுடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வாக்கெடுப்பு நடத்தும் போது இவர்கிட்ட வந்து மைனாரிட்டி, இவர் சொல்கிறத யாரும் கேட்கல, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ சங்கம் வந்து என்ன முடிவு எடுக்குதோ அது கட்டுப்பட்டு ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ கட்டுப்பட்டு ஆகணும்னா என்ன, அவங்க வந்து சங்கம் முடிவு எடுக்குதுன்னா இவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. மன்னரா இருந்தா, அவங்க தந்தை மன்னரா இருந்தா அது நடக்காது. அவரு தலைவர் தான். தலைவரை விட முக்கியம் வந்து அந்த சாக்கிய இனக்குழுனுடைய இதுல வந்து முக்கியமான முடிவு எடுக்கும் போது அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. இவரு என்ன சொல்றாரு, ஏன்னா என்னுடைய ஒரு ஆளுக்காக என்னுடைய குடும்பத்தை ஒதுக்கி வச்சு நீங்க இது பண்ணாதீங்க, வேணா என்ன ஒதுக்கி வைங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஒதுக்கி வைக்கும் போதுதான் இவர் வந்து வெளியில வர்றாரு. அதான் பரிவுராஜ்யம்னு பேர் அதுக்கு. புத்தர் பரிவுராஜ்யம் மேற்கொண்டதுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நான் அந்த ஊரை விட்டு போயிடுறேன், அதாவது போரிடணுங்கிறாங்க, ஒரு போரிடக்கூடாதுங்கிறாரு, அதனால தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சங்கத்துல இருந்து கொடுக்குற தண்டனை அது, அந்த சாக்கிய சங்கத்துல இருந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஆமா, ஊரை விட்டு வெளியே குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லும் போது, குடும்பத்தை ஒதுக்கி வைக்காதீங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய குடும்பம் வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் வேணா வெளில போயிடறேன் அவங்களுக்கு பதிலா, அந்த தண்டனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்டனை எடுத்துக்கிட்டு தான் இவரு வெளில வர்றாரு. இதுதான் தவிர அவர் வந்து துறவி எல்லாம் போய் மடத்துல, அதெல்லாம் மகாயானத்துல கட்டமைக்கப்பட்டது, மகாயானத்துல. ஆமா, இதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த அங்க நிறைய மடாலயங்கள் இருக்கு, நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் உள்ளார போயிட்டு வர்றாரு. ஒன்னொன்னே கத்துக்கிறாரு, இது என்னன்ட்டு அவங்க இந்த கேள்வி. அதுக்கப்புறம் ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு வயசானவரை பார்த்தாரு, ஒரு மரணத்தை பார்த்தாரு, நோயாளியை பார்த்தாரு, உடனே என்ன வயசாகுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, முதுமைங்கிறது வருமா, மரணம்ங்கிறது வருமா அப்படின்னு இந்த தங்கமலை ரகசியத்துல சிவாஜி முத நகருக்குள்ள வந்தவொடனே எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி காமிப்பாங்க. ஒரு சாமானிய மக்கள், புத்தரையும் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. சாமானிய மக்களா எல்லாரும் கூட இருக்கிறாரு. கல்யாணம் ஆகி ஒரு 28 வயசுல வந்து பரிவுராஜ்யம் போறாரு. 28 வயசு வரைக்கும் ஒரு மரணத்தை பார்க்காமலே இருந்திருப்பாரா, நோயாளிகளை பார்க்காமலே இருந்திருப்பாரா? குறைந்தபட்சம் இவருக்கு நோய் வராமலே இருந்திருக்குமா? 28 வயசு வரை எப்படி வராம இருக்கும், காய்ச்சல் வந்திருக்கும், இருமல் வந்திருக்கும், வயிறு சரியில்லாம எப்படி புதுசா அவர் பார்த்திருக்க முடியும்? அது லாஜிக்கே இல்லையே. அது திட்டமிட்டு உருவாக்குனது, ஆரியர்கள் உருவாக்குனாங்க. ஒரே நாள்ல வந்து மூணையும் பார்த்து உடனே கிளம்பி போறாருன்னா, அது வரைக்கும் யாரும் சாவை அவர் பார்க்காமலே, எப்படி நம்ம ஒரு 10 வயசு பையனா இருந்தா கூட ஒரு 10-15 சாவியாவது பார்த்திருப்பான், மரணத்தை பார்த்திருப்பான். கண்டிப்பா தோழர், ஒரு முக்கியமான புள்ளி. அதாவது புத்தருடைய பிறப்பு, இனம், மொழி, அவருடைய சிந்தனை, மரபு, அரசகுலமா, அவர் யார், அவங்களுடைய மன்னர் கான்செப்ட் எப்படி இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லி, அது நதி பிரச்சனையில் அவர் எடுத்த முடிவு, அதன் காரணமாக அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை வரை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இனி புத்தருடைய அரசியல், புத்தருடைய சனாதன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, அதற்கு பிறகு புத்தர் என்னவாக மாறினார், புத்தர் பேரில் சாம்ராஜ்யங்கள் எப்படி உருவாகியது,
அதற்கு பிறகு அது எவ்வாறு அழிக்கப்பட்டது போன்ற வரலாறை நம்ம அடுத்த பாகத்தில் ரொம்ப விரிவாகவே பேசலாம். இப்போ ஒரு முக்கியமான புள்ளியில் இதை நிப்பாட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த பாகத்தை பார்க்க தூண்டுற மாதிரியா நிப்பாட்டியிருக்கீங்க. தொடர்ந்து புத்தருடைய அரசியலை நம்ம பேசுவோம். நன்றி.